தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய அரசியல் நிலநடுக்கம் மே 4ஆம் தேதி நடக்கப் போகுதா? திராவிட கோட்டையில் ஒரு புதிய சரித்திரம் எழுதப்பட போகுதுன்னு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்போ தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துட்டு இருக்கு? கடந்த 23ஆம் தேதி நம்ம போட்ட அந்த ஒரு ஓட்டு அது வெறும் முத்திரை கிடையாதுங்க. தமிழ்நாட்டின் அடுத்த 50 வருஷ விதியையே தீர்மானிக்க போற ஒரு ஆயுதம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பக்கம் எங்க ஆட்சியை யாராலையுமே அசைக்க முடியாது அப்படின்னு அசுரபலத்தோட நிற்கிற திமுக, இன்னொரு பக்கம் எப்படியாவது கோட்டையை மீட்டே தீர்வோம்ட்டு விடாம போராடுற அதிமுக. ஆனா இது இரண்டுக்கும் நடுவில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாஸ் என்ட்ரி இப்போ விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. அரசியல் அப்படின்ற அந்த சதுரங்கத்தில் ராஜா யாரு, மந்திரி யாரு? வர்ற மே 4ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு அந்த பொட்டிகள் திறக்கப்படும் போது அங்க பல ஜாம்பவான்களோட கணக்கு தப்ப போகுதா? இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட். ஆனால் அந்த எந்திரங்களுக்கு தெரியாத ரகசியம் கிரகங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. பிரபல ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் ஸ்டாலின் முதல் விஜய் வரைக்கும் எல்லாருடைய ஜாதகத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு அதிரடியான கணிப்பை வெளியிட்டிருக்காரு. அது என்ன? நீச்சபங்க ராஜயோகம் யாருக்கு கை கொடுக்க போகுது? வாங்க மே 4ஆம் தேதி நடக்க போகிற அந்த அரசியல் கிளைமேக்ஸை ஜோதிடர் ஷெல்வி அவர்களுடைய பார்வையிலிருந்து கிரகங்கள் வாயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஜோதிடர் ஷெல்வி முன்வைக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் கூட்டணி பலம். அவர் என்ன சொல்றாருன்னா, வெறும் தனிநபர் செல்வாக்கு மட்டுமே இந்த தேர்தலில் ஜெயிக்க வைக்காது. யாரு தெளிவான திட்டத்தோட முதல்லையே கூட்டணி அமைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி தேவதை தேடி வந்து கதவை தட்டுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி நேரத்தில் பார்த்துக்காமனு மெத்தனமா இருந்தவங்களுக்கு இந்த தேர்தல் பெரிய சவாலாக இருக்கும். இப்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி அசுர பலத்தோடு இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களோட பெயர்ச்சி இந்த முறை ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்குன்னு சொல்றாரு. குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது நிலைகள் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே ஒரு நூலிழை போராட்டத்தை உருவாக்கி இருக்காமா. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பதவியை கொஞ்சம் ஆட்டி பார்க்க நினைப்பாரு. ஆனா மே மாதத்துக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு குரு பலம் கூடுது. ரிசல்ட் மே 4லேயே வரதுனால அவர் எந்த அளவுக்கு ராஜதந்திரத்தோட செயல்படுவார் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம். இப்போ எல்லாருடைய கண்ணுமே யார் மேல இருக்கு? அது நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேலதான். பல வருஷமா திரைத்துறையில உச்சத்தை பார்த்த விஜய் அவர்கள் இப்போ அரசியலில் கோட்டையை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஜோதிடர் ஷெல்வி ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்ததுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது மற்ற எல்லா தலைவர்களையும் விட விஜயினுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காமா. ஜோதிடர் ஷெல்வி விஜயினுடைய ஜாதகத்தை அக்குவேரா ஆணிவேரா அலசி வேற ஒரு மேஜிக் வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அதுதான் நீச்சபங்க ராஜயோகம். ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கும்போது இன்னொரு கிரகத்தோட சேர்க்கையால் அது மிகப்பெரிய ராஜயோகமாக மாறும் அப்படின்றது இந்த அமைப்பு. விஜயோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த யோகம் உச்சக்கட்டத்தில் இருக்காமா. ஷெல்வி சொல்கிற 3 முக்கியமான விஷயங்கள். சக்கரவர்த்தி யோகம் 1. ஒரு சாதாரண மனுஷனை மாநிலத்தையே ஆளக்கூடிய முதலமைச்சர் பதவியில் உட்கார வைக்கிற வலிமை இந்த சக்கரவர்த்தி யோகத்துக்கு உண்டு. 2வது 52 வயசு காலச்சக்கரம். விஜய்க்கு இந்த 52 வயசு நெருங்குற இந்த காலகட்டம் அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற யோகத்தை முழுமையாக செயல்பட வைக்குமாமா. 3வது வாக்கு வங்கி ட்விஸ்ட். சில எக்ஸிட் போல் சர்வேக்கள் படி பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளில் விஜய் கட்சி மிகப்பெரிய போட்டியை கொடுத்துருக்காமா. இது அதிமுக திமுகவினுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவில் பாதிக்கும்னு சொல்லப்படுது. ஓகே, ஷெல்வி என்ன சொல்றாருன்னா, விஜய் பிரிக்க போற வாக்குகள் தான் இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும். குறிப்பா சீமான் போன்றவர்களின் ஓட்டு வங்கி இந்த முறை சிதறி போக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் அவர் கணிக்கிறாரு. விஜய்க்கு ராகு புத்தியும் பலமா இருக்கிறதுனால அவர் மே 4ல் ஒரு கிங் மேக்கரா உருவெடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. விஜய் மற்றும் அண்ணாமலை 2 பேருமே கடகராசிக்காரங்க. விஜய்க்கு இப்போ நீச்சபங்க ராஜயோகம் நடக்குது. புரட்டாசி மாசத்துல இருந்தே அவருக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சாமா. ராகு புத்தியும் அவருக்கு சாதகமா இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஷெல்வி. விஜயோட ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட அவர் கூட இருக்கிறவங்க அவருக்கு எந்த அளவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்றதுல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த டீம் ஒர்க் மட்டும் கரெக்டா இருந்தா விஜய் இந்த தேர்தலில் மிகப்பெரிய கிங் மேக்கரா மாறுவாரு. அதாவது ஆட்சி கட்டில் யார் உட்காரணும் அப்படின்றத முடிவு பண்ண போற ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு விஜய் வருவார் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி ஷெல்வி சொல்றாரு. இப்போ ஆளுங்கட்சியான திமுக தரப்புக்கு வருவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசிக்காரர். பொதுவாகவே சிம்ம ராசிங்கிறது ஆளுமைக்கும் அதிகாரத்திற்கும் பெயர் போன ராசி. ஆனால் இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா அவரோட அரசியல் வாரிசு உதயநிதி ஸ்டாலின் உருவெடுத்திருக்காரு. ஜோதிடர் ஷெல்வி உதயநிதியை பற்றி சொல்ற விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. உதயநிதி அவர்கள் ரிஷப ராசிக்காரர். அவருக்கு கடந்த மார்ச் மாதத்தில் இருந்தே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதாவது இதுவரைக்கும் அவருக்கு இருந்த ராகு புத்தி முடிஞ்சு இப்போ குரு புத்தி ஆரம்பிச்சிருக்கு. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு புத்தி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெளிவான சிந்தனை, மக்களோட செல்வாக்கு மற்றும் எடுக்கிற முடிவுகளில் வெற்றியை தேடி தரும். இது உதயநிதிக்கு மட்டும் பலம் கிடையாது, கூடவே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இது ஒரு அசுர பலத்தை கொடுக்கும்னு ஷெல்வி சொல்றாரு. ஏன்னா மகனோட ஜாதகத்தில் இருக்கிற குரு பலம் அப்பாவோட ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க ஒரு கவசமாவே செயல்படும் சொல்லியிருக்காரு. ராஜயோக போட்டி, அதாவது இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, விஜய்க்கு இருக்கிற அதே நீச்சபங்க ராஜயோகம் உதயநிதிக்கும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழக அரசியல்ல இப்போ 2 துருவங்களா மோதிக்கிட்டு இருக்க
இருக்கிற 2 இளம் தலைவர்களுக்கும் ஒரே மாதிரியான ராஜயோகம் இருக்குது. நான் விஜய் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்க 2 பேரையும் தான் சொல்கிறேன். இதுதான் இந்த தேர்தலை ஒரு கிளைமேக்ஸ் படம் மாதிரி மாற்றி இருக்கு. உதயநிதி அவர்களுடைய ராசிப்படி அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் நிற்கிறதும், கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் வரை அவருக்கு இருக்கிற அந்த ஆக்சஸ் அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஜோதிட ரீதியாக உதயநிதிக்கு காலம் இப்போ ஏறுமுகத்தில் இருக்கிறதுனால ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த பல அதிரடி முடிவுகளுக்கு பின்னாடி உதயநிதியோட இந்த ஜாதக பலம் ஒரு முக்கிய காரணியாக இருந்திருக்கும்னு நம்பப்படுது. ஆனால் இதே நேரத்தில் ஜோதிடம் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குது. எவ்வளவுதான் குருபலம் இருந்தாலும் கூட களத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலைகளையும் புதுசாக உருவெடுத்திருக்கக்கூடிய போட்டிகளையும் சமாளிக்க உதயநிதி எந்த அளவுக்கு ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருக்க போறாரு அப்படிங்கிறது தான் மே 4ஆம் தேதியோட பெரிய சஸ்பென்ஸாக இருக்க போகுது. சரி, திமுக பார்த்துட்டோம், தாவே காப்பாற்றிட்டோம். அதிமுகவோட நிலைமை என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்னிராசிக்காரர். இப்போதைய கிரக நிலவரப்படி 10ஆம் இடத்துல இருக்கிற குரு அவரோட பதவியை கெடுக்க தான் பார்ப்பாராமா. இது சின்ன எச்சரிக்கை மணி தான். ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் நடக்க போகிற குரு பெயர்ச்சி அவருக்கு பெரிய பலத்தை கொடுக்க போகுதுன்னு செல்வி சொல்கிறாரு. ஆனால் தேர்தல் முடிவுகள் மே 4 வந்துடுமே. அப்போ அதிமுகவுக்கு இது ஒரு நூலிழை போராட்டமாக தான் இருக்க போகுது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோட கடகராசியும் நயினார் நாகேந்திரனுடைய நிதானமான ஜாதக அமைப்பும் இந்த முறை அதிமுகவுக்கு ஒரு மறைமுக பலத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றி செல்வி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லியிருக்காரு. கடந்த தேர்தல்களில் சீமான் வாங்கின அந்த பெரிய வாக்கு சதவீதம் இந்த தடவை அப்படியே கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் விஜய் பிரிக்க போகிற வாக்குகள் தான். விஜயோட வருகை சீமானோட வாக்குகளையும் மற்ற கட்சிகளோட ஓட்டு வங்கிக்கும் ஒரு மிகப்பெரிய செக் வைக்கும்னு ஜோதிடம் சொல்லுது. மொத்தத்தில் பார்த்தா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்துக்கான ஆரம்பமாகவே இருக்க போகுது. ஜாதகப்படி விஜய்க்கு பவர் இருந்தாலும் கூட அதை அவர் களத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றது தான் கேள்வி. ஜோதிடம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களாகிய நம்ம கொடுத்த அந்த ஒரு ஓட்டு தான் உண்மையான தீர்ப்பு. சர்வே சொல்கிற அந்த 100 தொகுதிகள் விஜய்க்கு கிடைக்குமா, இல்லை உதயநிதியின் குருபலம் திமுகவும் மறுபடியும் அரியணையில் தக்க வைக்குமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி எல்லா தடைகளையும் தாண்டி அவர் சைடில் அவர் ஏதாவது மேஜிக் பண்ணுவாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜோதிடர் செல்வி அவர்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குமா? அவருடைய கணிப்பு பலிக்குமா, இல்லை மக்கள் தீர்ப்பு வேறு மாதிரி இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான தேர்தல் குறித்த, அரசியல் குறித்த அடுத்தடுத்த அப்டேட்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.